நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட கதை கேட்கலாம் வாங்க நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவரும் கண்களை மூடி, ஏசப்பா இந்த நாளில் கூட எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஏசப்பா இந்த நாளில் கூட ஆண்டவரே கதை கேட்கலாம் வாங்க நிகழ்ச்சி மூலமாக, மோட்ச பயணத்தின் மூலமாக நாங்கள் அநேக காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் கூட கிறிஸ்டியன் மூலமாக அவர் இந்த மோட்சத்தை சந்திப்பதற்கு முன்பாக பட்ட பாடுகள், கஷ்டங்கள் அனுபவிக்கிறதே நாங்கள் கதையின் மூலமாக நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் எங்களோடு பேசுங்கப்பா. உடைய வசனம், உடைய சத்தியம் விதைக்கப்படுகிற இந்த நாட்களில் கூட ஆண்டவரே, இந்த விதையானது சத்திய விதையானது பலன் கொடுப்பதற்கு உதவி செய்ய முடியாக செபிக்கிறேன் தகப்பனே. அடையாள மறைத்து நீர் வெளிப்படுங்கப்பா. ஆசீர்வதியும் வளர்த்து மேசுங்களை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கடந்த நாட்களில் கூட கிறிஸ்டியனும் உண்மையானவனும் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. சந்தித்து பேசிக்கொண்டே வரும்போது வாயாடிங்கிற ஒரு சகோதரனை என்ன செய்கிறாங்க, சந்திக்கிறாங்க. அந்த சகோதரன் அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கிறான். உண்மையானவன் அவனோடு தொடர்பு கொண்டு 3 பேருமா என்ன செய்கிறாங்க, நடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அவன்கிட்ட கேட்கும்போது நானும் மோட்ச பயணத்து தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவனை 3 பேருமா வரும்போது அந்த உண்மையானவனிடம் அதிகமாக வாய் பேசிக்கிட்டே வாரான். நமக்கு தெரியும், சிலவங்க நம்ம நினச்சி ஊரில் அவளா சரியான வாயாடி, அவனுக்கு முன்னாடி நம்ம நினச்ச முடியாது, நிற்க முடியாது, எப்போ பார்த்தாலும் வடான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதே போல் தான் இந்த வாயாடியும் ஒரே சலசலப்பு, அர்த்தம் இல்லாமல் எதற்காக மோட்சத்துக்கு போகிறோம், தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி தன்னுடைய வாய் அதிகமாக பேசாதபடி அவன் என்ன செய்கிறான், வீணான வார்த்தைகள், ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் சொல்லி வேதவசனம் சொல்லுது. இவன் அதிகமாக பேசிக்கொண்டே வர்றான். அப்போ மெதுவாக அவன் கிறிஸ்டியான்கிட்ட பார்த்து சொல்கிறான், இது யார் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரியும் இவனை. அப்போ உண்மையான சொல்லுவேன், எனக்கு தெரியாத, நானும் அதே ஊரில் தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இவன் நம்ம ஊர் பெரிய ஊர் இல்லை, அதனால் உனக்கு தெரியாது, இவன் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தான். இவன் வெளியில் வெளிவேஷம் தெரிகிறவன், வெளியில் எல்லாருக்கும் பார்க்கும்போது நல்ல பக்தி உள்ளவன், நல்ல பரிசுத்தவான், நல்ல மனுஷன் பேர். ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் அவனை போல் ஒரு அயோக்கியன் யாரும் கிடையாது. அதிகமாக வாய் பேசுவான். குடும்பத்தில் என்ன கிடையாது, ஒரு சாட்சி கிடையாது. இவனை அவன் பெரிய குடும்பத்தில் அவன் உள்ளத்தில் யாருக்கா சாத்தான் தான் என்ன செய்கிறான், குடியிருக்கான். அவன் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்கள்கிட்ட அவன் என்ன செய்யக்கூடாது, சாட்சியாக இருக்க மாட்டான். அதிகமாக வாய் பேசிக்கிட்டே இருப்பான், அவங்களுக்கு தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான். அப்புறம் இவங்க அவன் மனைவி பிள்ளைகள் யாரையும் நேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சரித்திரத்தை என்ன செய்கிறான், சொல்கிறான். கிறிஸ்டியன் அதை சொல்ல இவன் கேட்டுட்டு இருந்தோன்னே, நல்ல வேலை நீ இவனை பற்றி நீ எனக்கு சொன்ன, இல்லைன்னா நானும் நினச்சிருப்பேன், அவன் வாயாடியில் நான் பேச்சில் நான் நினச்சிருப்பேன், மயங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவனை எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், கழட்டி விட்டுறணும். நமக்கு கூட வர்றதுல என்ன கிடையாது, ஒரு பிரயோஜனம் என்ன செய்யறது கிடையாது. நம்மளை தான் என்ன செய்வான், வாயடித்து நம்மளை என்ன செய்வான், நம்மளை அவிசுவாசத்துக்கு நம்ம என்ன செய்ய விழ தள்ளிடுவான். அதனால் இவனுடைய சாகசம் நமக்கு என்ன தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ரெண்டோரும் அவனை விட்டு என்ன செய்கிறாங்க, விலகி போகிறாங்க. விலகி போகணுன்னு அங்கே யாரை பார்க்குறாங்க, நற்செய்தியாளரை பார்க்குறாங்க. இது நற்செய்தியாளர் இது 3வது முறையாக என்ன செய்கிறாங்க, சந்திக்கிறாங்க. சந்தித்த உடனே அந்த நற்செய்தியாளர் இவங்க 2 பேர்ட்டையும் கேட்குறாங்க, எப்படி இருந்துச்சு உங்கள் பயணங்கள்லாம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விவரமானு சொல்லி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. அப்போது நிறைய அவங்க நிறைய காரியங்கள் அவங்க மோட்ச பிரயாணத்தில் வர்ற பாதையில் கூட அவங்க சந்தித்த அத்தனை பேர் என்ன செய்கிறாங்க, அந்த நற்செய்தியாளர்கிட்ட சொல்கிறாங்க. பட்ட பாடுகள், அவமானங்கள், நிந்தனைகள், அதுலேருந்து நாங்கள் எப்படி தப்பிச்சு வந்தோங்கிறது எல்லாவற்றையும் அவங்க என்ன செய்கிறாங்க, 2 பேருமா சேர்ந்து என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ சொன்ன பிறகு அவர் சொல்கிறாரு, நல்லது, இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு வந்துட்டீங்க, நல்லது. ஆனால் இனிமேல் நீங்கள் போகிற பாதை வந்து என்னது, கடினமான பாதை. அந்த பாதையில் நீங்கள் போகும்போது இன்னும் நிறைய உபத்திரங்கள் மத்தியில் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், இந்த பாதையில் கடந்து போக முடியும். அந்த உபத்திரமத்தில் கடந்து போனால் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம என்ன செய்ய பிரவேசிக்க முடியும். அதனால் அதிகமான உபத்திரம் உண்டு. அந்த உபத்திரத்து மத்தியில் இந்த 2 பேரில் நீங்கள் ஒருத்தர் என்ன செய்ய முடியும், இரத்த சாட்சியை நீங்கள் என்ன செய்ய மறிக்க போகிறீங்க. ஒருவேளை 2 பேருமே நீங்கள் என்ன செய்யலாம், மறிக்கலாம். 2 பேருமே இரத்த சாட்சியை மறிக்கலாம். இல்லைன்னா யாராவது ஒருத்தர் நீங்கள் என்ன செய்யலாம், இரத்த சாட்சியை மறிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஜீவ கிரீடம். யார் மறித்தாலும் அவர்களுக்கு என்ன கிடைக்க போது, ஒரு ஜீவ கிரீடம். மோட்ச பயணத்தை நீங்கள் சென்று இடையிலே நான் மறித்து விட்டேனே, அதனால் எனக்கு ஜீவ கிரீடம் கிடைக்காதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்கும், ஜீவ கிரீடம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நற்செய்தியாளர் சொல்லிட்டு என்ன செய்கிறார், கடந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்யறாங்க, 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பட்டணத்தை போய் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அந்த பட்டணத்தை அந்த கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துருந்துச்சு. அது ஒரு பெரிய பட்டணம், ஒரே ஆரவாரமாக கேட்டுக்கொண்டே இருக்குது. ஒரு பெரிய மார்க்கெட், ஒரு சந்தை எப்படி நடக்குமோ, சில சத்தம் கேட்டுகிட்டே இருக்குமோ, அதே போல் அந்த பட்டணத்தில் என்ன செய்யுது, சத்தம் கேட்டுக்கொண்டிருக்குது. அப்போ இவங்க 2 பேரும் அதை விசாரிக்கிறாங்க. அது என்ன பட்டணம்னா, அது மாயாபுரி பட்டணம். அந்த மாயாபுரி பட்டணத்தை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. வந்தோன்னா அங்கே பார்க்குற காட்சியெல்லாம் பார்க்கும்போது நிறைய வியாபாரங்கள் நடந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு பக்கமும் அவங்க கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. போக போக வியாபாரத்தை பார்த்தானாக்கும் மும்முரமாக நினச்சிறாங்க நடந்து கொண்டிருக்குது. அந்த இடத்துல பார்க்கும்போது இவங்க மட்டும்தான் நினச்சிறாங்க வித்தியாசமாக தர்றாங்க. மற்றவங்க எல்லோரும் அந்த மாயாபுரி பட்டணத்தை எல்லோரும் பார்க்கும்போது ஒன்று போல தர்றாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் மாத்திரம் அவங்க ட்ரெஸ்ஸு இதில் அவங்க என்ன செய்கிறாங்க, வித்தியாசமாக தர்றாங்க. ஆனால் வித்தியாசமாக தெரிஞ்ச உடனே அதை அவங்க மற்றவங்க எல்லோரும் இவனை வித்தியாசமாக பார்த்தாலும் இவங்க என்ன செய்கிறாங்க, அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறாங்க. பார்த்துட்டே போகும்போது அங்கே பார்க்குற சந்தையில் வந்து என்ன இதெல்லாம் பார்க்குறாங்கக்கா, அங்கே வந்து சூதாட்டம் நடக்குது. ஒரு பக்கம் நடனம், கூத்து, கேளிக்கைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. அடுத்தது இன்னொரு பக்கம் களவு, கொலை, கொள்ளை, விபச்சார பாவங்கள் இதெல்லாம் இன்னொரு பக்கம் என்னச்சது நடந்து கொண்டுகிட்டே இருக்குது. அது சர்வசாதாரணமாக என்னச்சது நடந்து கொண்டிருக்குது. அப்புறம் அந்த அதுக்கு பிறகு இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நிறைய பொருட்கள் வைத்து என்னச்சது விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த விற்பனையானது அது எந்த தேசத்துலேருந்து வந்தது அப்படிங்கிறத, ஒன்று வந்து இது பிரிட்டன் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தது, இது ஜப்பான் தேசத்துலேருந்து வந்தது, இது சைனா தேசத்துலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதில் ஒவ்வொரு தெருலையும் ஒவ்வொரு பேர் போட்டிருக்குது. அது மும்முரமாக அங்கே மாயைகள்லாம் இதுங்க என்னச்சு விற்பனை செய்யப்படும் சொல்லி போர்டு என்னச்சது போட்டிருந்துச்சு. அப்புறம் அங்குள்ள சந்தையில் வந்து ரோம் நாட்டில் அங்குள்ள பொருள் தான் என்னச்சது அதிகமான விற்பனைக்கு, அந்த பொருள் தான் அதிகமாக என்னச்சது விற்கப்படுது. அது எல்லோரும் வாஞ்சியோடு விருப்பத்தோடு அதை பெஸ்ட்டாக நினச்சி என்ன செய்கிறாங்க, ரோம் நாட்டில் உள்ள பொருட்கள் என்ன செய்கிறாங்க அதிகமாக விலைக்கு நினச்சிருக்காங்க, வாங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த பட்டணத்து வழியாக போகும்போது
இவங்களுடைய எண்ணங்கள் இது சிற்றின்ப பாதையாக இருக்குது. அப்படி சிந்திச்சவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. இந்த வழியாக தான் இயேசு கிறிஸ்து ஒரு முறை சாத்தான் வந்து என்ன செய்தான், அந்த உலகத்தில் உள்ள எல்லா சிற்றின்பங்களை காட்டி அவன் இந்த பகுதிக்கு தான் அவன் என்ன செய்தான், கூட்டிகிட்டு வந்திருக்கான். கூட்டிகிட்டு வந்து என்னை நீ பணிந்து கொண்டால் இது எல்லாவற்றையும் நான் உனக்கு தர்றேன், நீ என்னை பணிந்து கொள்ளுன்னு சொல்லி கேட்டான். இந்த உலகத்தின் பொருட்கள், உலகத்தின் இச்சைகள் அவ்வளோத்தையும் கட்டு நீ எல்லாவற்றையும் உனக்கு வைத்துக்கோன்னு சொல்லி ஜீசஸ்டே அவன் என்னச்சு தான் வஞ்சித்தான். அதே போல தான் இப்போவும் என்னச்சு அப்படிப்பட்ட பொருட்கள் தான் அங்கே என்னச்சுது இருக்குது. எல்லாம் கிடைக்காத பொருள் ஒன்றுமே இல்லை. சொல்லுவாங்க, சென்னைக்கு போனால் பெற்ற தாயை தான் நினச்ச முடியாது, வாங்க முடியாது, மற்ற எல்லாம் நம்ம சென்னைக்கு போனால் வாங்கிடலாம்னு சொல்லி முன்னாடி சொல்லுவாங்க. அதே போல் இந்த மாயாபுரி பட்டணத்தில் எல்லாம் சந்தைக்கு என்னச்சிச்சு, அப்படியே வெளிக்கு என்னச்சிச்சு வந்துருந்துச்சு. அப்போ வந்த பிறகு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போகும்போது இவங்களை வந்து எல்லோரும் வேடிக்கை பொருளாக என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. இவங்க 2 பேரையும் மாத்திரம், ஏன்னா இவங்க எந்த பொருளும் வாங்கலை. இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, அப்படி ஒவ்வொரு பொருளையாக பார்த்துக்கிட்டே என்ன செய்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. அப்போது 2 பேரும் அவங்க பேசிக்கிட்டே போகும்போது இவங்க வந்து கானானியர் அந்த மொழியில் இவங்க பேசிட்டு போகிறாங்க. அது வந்து அவங்களுக்கு என்ன செய்யலை, ஒருவருக்கும் தெரியலை. அந்த உலகத்தாராகிய சந்தை கூட்டத்தினர் ஒருவரும் என்ன செய்ய இதை அறியவில்லைன்னு ஒன்று இவங்க என்ன போகிறாங்க, எதையும் அவங்க என்ன செய்யலை, அந்த சந்தையில் உள்ள பொருட்களை ஒன்றுமே அவங்க என்ன செய்யலை, திரும்பி பார்க்கவில்லை. இந்த பார்க்கலன்னு அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யுச்சு, கோவம் வந்துடுச்சு. இவன் என்ன ஒரு பொருள் கூட எங்களை எட்டியே பார்க்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் உள்ளவங்களுக்கும் என்ன வந்துடுச்சுன்னா, அவங்கள கூப்பிட்றாங்க. அவங்க போடுற சத்தங்கள், ஒவ்வொரு பொருளையும் விற்கும் போது சத்தத்தை கேட்டானாக்கோ இவங்களால என்ன செய்ய தாங்க முடியல. அதனால் 2 காதுகளையும் என்ன செய்கிறாங்க, பொத்தி கொண்டாங்களாம். அதான் வசனம் சொல்லுதில்ல, சங்கீதம் 119:37 சொல்லப்பட்டது போல, மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி முது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். இந்த மாய உலகத்தில் காணப்படுகின்ற இந்த இச்சையான காரியங்களை பார்க்காதபடி என் கண்களை விலக்கி முது வழிகளில் என்னை உயிர்ப்பின்னு சொல்லி தாவீது ராஜா சொன்னது போல், சங்கீதக்காரன் சொன்னது போல் இவங்க 2 அந்த வசனத்தை நினைந்து கூர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ போயிட்டே இருக்கும்போது ஒருத்தர் மாத்திரம் என்ன செய்கிறாரு, அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நாங்கள் சத்தியத்தை தான் நினச்சி வாங்கணும்னு சொல்லி வந்தோம், அந்த சத்தியம்தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த சொன்ன உடனே இல்லாத பொருளை ஒன்று கேட்குறாங்க. சத்தியம் அங்கே இருக்கிறது வெளில சத்தியத்துக்கு மாறான காரியங்கள் தான் அந்த சந்தையில் விற்கப்பட்டு கொண்டிருக்குது. இவங்க கேட்ட இந்த காரியத்தை கண்ட உடனே அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கோவம் வந்துட்டு, கோவம் வந்தோடனே நம்மளை அவமதிக்கிறாங்க இந்த 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன செய்கிறாங்க, கூட்டி என்ன செய்கிறாங்க, அவனுக்கு 2 பேரையும் பிடிச்சி கட்டி என்ன செய்கிறாங்க, விசாரணைக்கு என்ன செய்கிறாங்க, அழைத்து கொண்டு போகிறாங்க. விசாரணைக்கு அழைத்து கொண்டு போய் விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஏன் இவனை எதுக்கு கூட்டாந்தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது இவங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் ஒன்றுமே செய்யலை, நாங்கள் எங்கள் பாட்டுக்கு நாங்கள் என்ன செய்யணும் போயிட்டே இருந்தோம். அப்போ இவங்க தான் எங்களை என்ன செய்யுங்க நாங்கள் போகிற பயணத்தை என்ன செய்தாங்க, தடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் சத்தியத்தை தான் நான் வாங்குவோம் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் வேறு எதுவுமே நாங்கள் பேசலை அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜு முன்னாடி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க எல்லாரும் இவன் நம்ம இதே என்ன செய்யுங்க அவமதிக்கிறான் அப்படின்னு சொன்னால் இவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 பேருக்கு தண்டனை கொடுக்கணுன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, சாட்டையினால் அடித்து அவருக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு கூண்டில் அடைச்சி வைங்கன்னு சொல்கிறாங்க. முகத்தில் சேற்றெல்லாம் பூசி ஒரு கூண்டில் அடைச்சி போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. அதே போல் அவங்க 2 பேரையும் என்ன செய்கிறாங்களாம், அவங்க பதிலுக்கு எதுவுமே பேசலை. அவங்க அடித்த சாட்டை அடியும் பெற்றுக்கொண்டாங்க, முகத்தில் சேறு பூசினாங்க, அதுக்கு அவங்க ஒன்றும் சொல்லலை. கூண்டில் போய் என்ன செய்தாங்க போட்டாங்க, அப்பயும் பொறுமையோடு அமைதியோடு என்ன செய்தாங்க இருந்தாங்க. பாருங்கள், கிறிஸ்டியானும் உண்மையானவனும் பட்ட பாடுகள் நெருக்கங்கள் மத்தியிலையும் தன் அமைதியை என்ன செய்தாங்க, காத்துக்கொண்டாங்க, பொறுமையை காத்துக்கொண்டாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பொறுமையை இழந்து நம்ம என்ன செய்கிறோம் காணப்படுறோம். கோபம்
கோபத்தினால நம்ம என்ன செய்ய சமாதானத்தை, குடும்பத்திலே சமாதானத்தை இழந்துறோம், பிள்ளைகள் மத்தியில் சமாதானத்தை இழந்துறோம், நம்ம உறவினர் மத்தியில் என்ன செய்யறோம், நம்ம சமாதானத்தை இழந்த பொறுமையை இழந்து கோபப்பட்டு அதனால் எரிச்சலாகி நம்ம சரீரத்தை நாமளே என்ன செய்கிறோம், கெடுக்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் கிறிஸ்டியானும் உண்மையானவனும் என்ன பண்ணாங்கன்னா, கோபப்படாதபடி அவங்களுக்கு நிந்தைகள் அடிக்கப்படுறாங்க. இயேசு கிறிஸ்து எவ்வளோ அடிக்கப்படும் போது, நொறுக்கப்படும் போது எப்படி அவர்கள் இயேசு சுவாமி வாயை திறவாத இருந்தது போல், அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல் கொண்டு போகப்படும் போது ஆண்டு வாயை திறவாதது போல் இந்த 2 பேரும் என்ன பண்ணாங்க, வாயை திறக்கவே இல்லை. அமைதியாக என்ன செய்தாங்க அமைதியாக இருந்தாங்க. இதை பார்த்து சில பேர் வந்து இவன் மேலே ஒரு தப்பு இல்லையே, நீங்கள் ஏன் இவனை அடிக்கிறீங்க, இவங்க 2 பேரும் ஏன் அடிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் பல பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை இவன் அடிக்கப்படுறது சரிதான், அவன் கொடுக்கப்பட்ட தண்டனை சரிதான்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள பார்த்த உடனே நீನು அந்த கூட்டத்தில் உள்ளவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அவனை பேசுகிறாங்க. இது வந்து இயேசுவே சிலுவையில் அறையும் போது அந்த பிளாத்து முன்னாடி நிற்கும் போது இயேசுவன் யாரெல்லாம் விடுதலையாக்க வேண்டும், பரபாசையா ஜீசஸேன்னு கேட்கும்போது அப்போது அதில் நிறைய கூட்டத்தார் என்ன பண்ணாங்கன்னா, அவர் விடுதலை பண்ணணுன்னாங்க. சில பேர் என்ன செய்ய விடுதலை பண்ண வேண்டாங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி தான் இதில் இந்த கூட்டத்தில் கிறிஸ்டியானும் உண்மையான நினச்சிதாங்க அகப்பட்டு கொண்டாங்க. அகப்பட்டு கொண்டதுனால அவனுக்கு சப்போர்ட் பண்ணவங்களாம் அவங்களுடைய சத்தம் என்ன செய்யல, அதிகமாக வெளிவரல. ஏன்னா 3 சாட்சிகளை வேறு என்ன செய்தாங்க கொண்டு வந்தாங்க. பொய்யான சாட்சிகளை கொண்டு வந்து என்ன செய்யுங்க, பொறாமை, சடங்காச்சாரன், பழிகாரன், பொறாமை, சடங்காச்சாரன், பழிகாரன் 3 வரையும் கொண்டு வந்து பொய் சாட்சி சொல்லும்படியாக என்ன செய்தாங்க சொல்ல வச்சாங்க. இவங்க உண்மையான மாத்திரம்தான் பேசுகிறான். அவன் பொறாமை பேசுகிறவன் எங்கள் மேல் பொறாமைப்பட்டு அவன் சொல்கிறான். சடங்காச்சாரியன் சொல்கிறத வச்சு அவன் நான் இப்போலாம் நாங்கள் சொன்னது, இந்த காரணத்தை நாங்கள் சொன்னது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதனால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. 3 பேர் சாட்சியை பழிகாரன் இவங்க மேலே பழி செலுத்தணும்னு சொல்லிடுவேன் என்ன செய்கிறாங்க, பழியை செலுத்துகிறாங்க, பழியை அவன் மேலே சாட்டுறாங்க. இப்படிப்பட்ட காரியம் காணப்பட்டதுனால 3 பேரும் என்ன செய்கிறாங்க, அந்த 2 பேரையும் என்ன செய்கிறாங்க, 3 பேரும் இவங்க மேலே பழி செலுத்தினதுனால இவங்க குற்றமுள்ளவங்க அப்படின்னு சொல்லி இவங்களை என்ன செய்கிறாங்க, குற்றச்சாட்டுகள் சொல்லி உள்ள அனுப்பி விட்டுறாங்க. அப்புறம் அனுப்பி விட்டதுனால 2 பேரும் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு முன்பாக என்ன செய்கிறாங்க நிற்கிறாங்க. பொறாமை வந்து சொல்கிறான், அப்புறம் வந்து அவன் வந்து விசுவாசத்தை குறைச்சி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்களை அவன் மேலே என்ன செய்கிறாங்க குற்றம் சாட்டுறாங்க. பொய்யான குற்றச்சாட்டுகளை என்ன செய்ய சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு என்ன வந்துச்சுன்னா, பார்வோன் ராஜா வந்து 2 வயதுக்குட்பட்ட சிறு பிள்ளைகள் என்ன செய்தாங்க, குழந்தைகளை கொன்று போட சொன்னான். ஏன்னா யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்தில் வந்த உடனே அவன் வந்து என்ன பண்ணான், நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் பழகி பெறுகிறத பார்த்துட்டு அதனால் ஆண் மக்கள் அத்தனை பேரும் கொன்று போடுங்க சொன்னாங்க. அதே போல் தான் நமக்கும் அந்த நிலைமை வருது அப்படி சொல்லி 2 பேரும் நினைச்சவங்களாக அவங்க என்ன செய்கிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. அப்போது இதில் வந்து நியாயாதிபதி மறுபடியும் விசாரிக்கும் போது உண்மையானவன் தான் கிறிஸ்டியன் அமைதியாக இருக்கிறான், உண்மையானவன் தான் என்ன செய்ய பதில் சொல்லிகிட்டே இருக்கிறான். உன்னை சொன்ன உடனே அந்த ஜட்ஜு வந்து என்ன பண்ணார்னா, அந்த உண்மையானவனை பிடிச்சி அவனை சாட்டையினால் அடிங்கன்னு சொல்கிறாரு. அதே போல் இயேசுவுக்கு எப்படி முதுகில் சாட்டையினால் அடித்தார்களோ, வாரினால் அடித்தார்களோ, அதே போல் இவனையும் உண்மையானவன் என்ன செய்கிறாங்க, வாரினால் அடிக்கிறாங்க. அதே போல் தலையில் என்ன செய்கிறாங்க, குட்டுறாங்க. தலையில் என்ன செய்கிறாங்க, குட்டுறாங்க. இயேசுவே அதே போல் என்ன செய்தாங்க, குட்டுனாங்க. அது மாத்திரமல்ல, கத்தியால் என்ன செய்தாங்க, குத்துறாங்க. அப்புறம் கல் எரிஞ்சிறாங்க. ஈட்டியால் என்ன செய்கிறாங்க, குத்துறாங்க. ஜீசஸ்க்கு எப்படி பாடுகள் பட்டாரோ, அவரை சிலுவையில் அறையும் போது அவர் என்ன பாடுகள் பட்டார், அத்தனை பாடுகளை என்ன செய்தான், உண்மையானவன் நினச்சிதான் அவ்வளோ கஷ்டங்களை அவன் நினச்சிதான், இயேசுவை போல கஷ்டங்களை நினச்சிதான் அனுபவித்தான். இந்த கஷ்டங்களை அனுபவித்து மாத்திரமல்ல, அவன் ஒரு கம்பத்தில் வச்சு என்ன செய்தாங்க, தீயிட்டு கொளுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே போல் உண்மையானவனை என்ன செய்தாங்க, ஒரு கம்பத்தில் வச்சு என்னை தீயிட்டு என்ன செய்தாங்க, எரித்து கொண்டு வந்தாங்க. அப்படி பார்த்து கொண்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் அவனை என்ன செய்தாங்களாம், ஒரு ரதத்தில் ஒரு 2 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம் அங்கே நின்று அந்த உண்மையானவனை
அந்த நின்ன உடனே உண்மையான என்ன செய்கிறான், அதில் ஏறி போகிறானா. ஏறி அவன் மேகங்களோட என்ன செய்கிறான், அவன் கடந்து போகிறானா. அந்த கடந்து போகும்போது அங்கே பார்க்கும்போது அங்கே எக்கால சத்தம் என்ன செய்தான் கேட்கப்படுது. அவன் இப்போ எங்கே இருக்கிறான், உண்மையானவன் பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டான். அவன் ஜீவ கிரீடம் தலையில் என்ன செய்து சூட்டப்படுது. தேவ தூதர்கள் வந்து 2 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தில் அவனை என்ன செய்தாங்க ஏற்றிக்கொண்டு போயிட்டாங்க. இங்கே அவனுடைய சடலம் என்ன செய்து எரிக்கப்பட்டுருச்சு. சிறிது நாட்களுக்கு பின்பு இந்த கிறிஸ்டியான் சிறையில் அடைக்கப்பட்டான். சிறிது நாட்கள் பின்ன அவனு நினச்சிதான் விடுதலை ஆக்கப்பட்டான். விடுதலை ஆக்கப்பட்ட கிறிஸ்டியான் வந்து நம்பிக்கை சொல்லி ஒரு சகோதரனோட சேர்ந்து அவன் என்ன செய்தான் 2 பேருமா சேர்ந்து தன் பயணத்தை என்ன செய்கிறாங்க தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நடந்து கொண்டு போஇருக்கும்போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உலக பக்தன் சொல்லி ஒரு நண்பரை என்ன செய்கிறாங்க சந்திக்கிறாங்க. இப்போ உண்மையான மரித்து போனால் இப்போ உலக பக்தனும் நன்னம்பிக்கையும் கிறிஸ்டியன் என்ன நடந்து போகிறாங்க. அப்போ தான் உலக பக்தன்கிறவனை சந்திக்கிறாங்க. அவன் சந்திக்கும்போது அவன் வந்து அவனுடைய அவங்களோட சேர்ந்து உலக பக்தன் இருக்கிறான். அப்போ அவங்களோட சேர்ந்து யார் வரான், உலகப்பிரியன், பணப்பிரியன், கஞ்சன், இந்த 3 பேருமா சேர்ந்து அவங்க என்ன செய்தாங்க நடந்து போகிறாங்க. நடந்து பேசிகிட்டே போகும்போது இவங்க ரெண்டு பேசும்போது கண்டிப்போடு பேசுகிறாங்க. அந்த உலக பக்தன் வந்து இவர்களோட பேசும்போது அவங்க உலகத்துக்கு தான் பக்தி வைராக்கியமாக இருக்கனே தவிர அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு அதில் தான் தகுதிப்படணுங்கிறக்காக அவனுக்குள்ளே என்ன செய்யல பக்தி வைராக்கியம் இல்லை. இவர்களுக்குள்ளே காணப்பட்ட அந்த நன்னம்பிக்கையும் கிறிஸ்டியானுக்குள்ளே காணப்பட்ட அந்த நம்பிக்கை அவங்களுக்குள்ள என்ன செய்யலை அந்த உலக பக்தனுக்குள்ளே காணப்படலை. ஒன்று அவங்க 2 பேரையும் விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 3 பேரையும் விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க கடந்து என்ன செய்கிறாங்க செல்வமலைக்குன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க போகிறாங்க. அந்த செல்வமலைக்கு போனாலும் அவங்க என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல இருந்து அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு ஜீவ நதி என்ன செய்யுது கடக்க வேண்டியது இருக்குது. ஜீவ நதியை கடந்து ஒரு புல்வெளிக்கு என்ன செய்கிறாங்க வர்றாங்க. அந்த இடத்துலையும் என்ன செய்கிறாங்க அந்த புல்வெளிக்கு வரும்போது தான் அவங்க என்ன செய்கிறாங்க அந்த புல்வெளியில் வரும்போது தான் கொஞ்சம் பாதை என்ன செய்கிறாங்க மாறிடுறாங்க. எங்கே இருக்கிறதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள என்ன செய்யலை தெரியலை. கிறிஸ்டியனுக்கு என்ன செய்யலை தெரியலை. என்ன பாதை வழியாக போகணுன்னு சொல்றதில்ல. நம்பிக்கை உள்ளவன் என்ன செய்கிறான் அவனை சரியானபடி என்ன செய்கிறான் வழிகாட்டுறான். நீ எனக்கு அவன் சொல்கிறான் நான் உனக்கு முன்னாடி வந்தாலும் நீ உனக்குள்ள ஒரு நன்னம்பிக்கை இருந்ததுனால பாதை விலகி விடாதபடி நம்மளை அழைத்து சென்றதுக்காக 2 பேரும் என்ன செய்கிறாங்க போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ போயிட்டே இருக்கும்போது அந்த ஒரு நதி வருது. அந்த நதியில் அவங்க என்ன செய்கிறாங்க 2 பேரும் மூழ்கிறாங்க. அந்த வெள்ளத்தில் அந்த 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 நீரை வந்து அவங்கள என்ன செய்யுது பயமுறுத்திச்சு. பயமுறுத்தினாலும் தவறி நீர் மறுபடியும் கடினப்பட்டு பாதையின் மேல் அவங்க ஏறி இருந்துச்சு. நேரான பாதையில் வந்துட்டு இருந்தாங்க. நன்னம்பிக்கையோட வழி நடத்துதல்படி வழி நடத்தல் வந்திருந்தவங்க அந்த வெள்ளத்தில் தவறி நினைச்சிட்டாங்க விழுந்துட்டாங்க. விழுந்தவங்க மறுபடியுமாக நினச்சிதாங்க அதுலேருந்து ஏறி அவங்க நினச்சிதாங்க வந்தாங்க. வந்து அதில் அந்த ஒரு இதை பிடி கிடச்சிச்சு. அந்த பிடி கிடச்சதை வச்சு அவங்க நினச்சிட்டாங்க 2 பேரும் நினச்சிதாங்க வெளியில் வந்துட்டாங்க. அப்படி வெளியில் வந்தவங்க அப்படி களைப்பு மீதியால் நினச்சிதாங்க தூங்கிட்டாங்க. தூங்கின பிறகு தான் பார்த்தானாக்கா அங்கே வந்து யார் இருக்கான்னா ஒரு அரக்கன் அவங்க முன்னாடி நினச்சிதான் பயங்கரமாக நின்றுட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக இருந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அவனை விட்டு நம்ம எப்படியா தாண்டி போயிடணும். அந்த அரக்கன் முன்னாடி நம்ம நினச்சிக்கூடாது நிற்க போயிருக்கக்கூடாது. அந்த கோலியாத்து முன்னாடி ஒரு தாவீது நின்னது போல் இப்போ நம்ம இந்த அரக்கனுக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோமே அவன் எப்படி இயேசுவின் நாமத்தை கொண்டு அவன் வென்றானோ அதே போல் அவங்க நினச்சிதாங்க 2 பேரும் அவனுக்கு அரக்கன் போல நின்று அவன் பார்க்க வெளியில் நல்ல வேடமாக உள்ளே கருப்பாக இருக்கான். வெளியில் நல்லவனாக தருது. ஆனால் உள்ளே பார்த்தா அவன் நினச்சது கருப்பு முகமாக தருது. அவனிடத்திலிருந்து இயேசுவின் வசனத்தின் மூலமாக அவனை மேற்கொண்டு 2 பேரும் நினச்சதாங்க வெளியில் வந்தாங்க. சந்தோஷமாக வெளியில் நடந்தாங்க. மகிழ்ச்சி என்கிற வழியை நினச்சிடாங்க அடைகிறாங்க. மகிழ்ச்சி மலையை நினச்சிடாங்க வந்து அடைகிறாங்க. அப்போது மகிழ்ச்சின்னு மலையை வந்து அடைந்த பிறகு
அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக அவங்க என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்கு மலையை அடைஞ்ச பிறகு அங்கே புத்தியினன்னு சொல்லி ஒரு முட்டாள் அவனை என்ன செய்கிறாங்க சந்திக்கிறாங்க. அந்த முட்டாள்கிட்டருந்து அவங்க என்ன செய்கிறாங்க கடந்து வந்து அடுத்த முகஸ்துதி சந்திக்கிறாங்க. ஆக முகஸ்துதி செய்கிறவன் அவன் முகம் நல்லா பேசுவாங்க. முகஸ்துதினா எப்படின்னு தெரியும். அவங்க என்ன செய்வாங்க, அவன் கள்ள அப்போஸ்தலன். 2 கொரிந்தியர் 11, 13, 14 சொல்லப்பட்டிருக்குது. உங்களை ஏமாற்றியவன் தான் முகஸ்துதி செய்வான், அவன் ஒரு கள்ள அப்போஸ்தலன். இதே போல் இந்த மனுஷன் என்ன நினச்சா, அவங்களை ஏமாற்றினவனை நினச்சிதாரு இருந்தார் முகஸ்துதி செய்பவன். அவங்களையும் என்ன செய்தான் கடந்து என்ன செய்யறான் ஒரு மலையில் மகிழ்ச்சி மலையில் தங்கியிருக்கிறாங்க. அங்கே தங்கியிருக்கும் போது தான் யார் கூட தங்கியிருக்கிறாங்கன்னா, அங்கே ஒரு மேய்ப்பர்கள் அவங்களுக்கு சரியானபடி என்ன செய்கிறாங்க வழிகாட்டுறாங்க. அப்போ மலைக்கு செல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, வரும் பாதைகள் இனி வருகின்ற பாதைகள் மேய்ப்பர்கள் இது சரியானபடி வழி காட்டுறாங்க. நீங்கள் இந்த பாதையில் கரெக்டாக போங்க, போகும்போது உங்களுக்கு சரியானபடி வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி அவங்கள ஆசீர்வதித்து அவங்கள என்ன செய்கிறாங்க அனுப்புகிறாங்க. இப்படியாக இவ்வளோ பாதைகளை யார் நம்ம கிறிஸ்டியானோ நன்னம்பிக்கையும் இங்கே இந்த பக்கத்தில் பார்க்குறது இவன் இறந்து போயிடுறான் உண்மையானவன். இப்போ நன்னம்பிக்கையின் துணையோடு அவன் என்ன செய்கிறான் கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறான். இடையில நிறைய கஷ்டங்கள் நிறைய பேரை சந்திக்கிறான். சந்தித்தவங்கள்ட்டெல்லாம் ஞானமாக பேசி 2 பேரும் ஞானமாக பேசி அவர்கள் வலையில் விழுந்து விடாதபடி தங்களை பாதுகாத்து என்ன செய்கிறாங்க இப்போ மகிழ்ச்சிங்கிற மலையில் என்ன செய்தாக்காங்க வந்திருக்கிறாங்க. அப்படி இதன் மூலமாக நம்ம கற்றுக்கொண்ட காரியம், கிறிஸ்டியானும் உண்மையானவனும் அநேக அடிங்கள் இயேசுவுக்காக இயேசுவை போல் அநேக கஷ்டங்களை என்ன செய்தாங்க அனுபவித்தாங்க. இந்த நாள் அப்படி நம்ம லெந்தன நாட்களில் இருக்கிறோம். அந்த லெந்தன நாட்களில் இருக்கின்ற அந்த நாட்களில் நம்ம என்ன செய்யணும், இயேசு நமக்காக பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து, இதே போல் கிறிஸ்டியான் அத்தனை பாடுகள் பட்டாங்க. கல்லறியப்பட்டாங்க, முட்கிரீடங்கள் நம்ம தலையில் குத்தப்பட்டாங்க, வாளால் அடிக்கப்பட்டாங்க, ஈட்டியால் குத்தப்பட்டாங்க. இயேசு எவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்தாங்களோ அதே கஷ்டங்களை என்ன செய்தாங்க அனுபவித்தாங்க. இயேசுவுக்காக இரத்த சாட்சி அனுப்பிச்சுதாங்க மறித்தாங்க. அதை இந்த நாட்கள் நம்ம தீர்மானம் எடுப்போமா, இந்த லெந்தன நாட்களில் இருக்கிற இந்த நாட்களில் ஏசப்பா எங்களுக்காக நீர் பட்ட பாடுகள் அநேகம்ப்பா, அதற்காக நாங்கள் இந்த லெந்தன நாட்களில் நாங்கள் ஒரு துளிர் விடுகின்றவர்களாக ஒரு வசந்த காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். இயேசுவுக்காக நாங்கள் மனம் திரும்பணும். என்னுடைய பழைய பாவங்கள் நான் விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டு ஒரு புது மனுஷங்களை மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போமா. அப்படி கண்களை மூடி இந்த நாளில் எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நம்ம நன்றி செலுத்துவோமா. இயேசுவை போல அத்தனை பாடுகள் கிறிஸ்டியான் உண்மையானவன் கஷ்டங்களை அனுபவித்தாங்க. ஆனால் அதில் அவங்க பொறுமையை காத்து கொண்டாங்க. இந்த நாட்களில் நம்ம பொறுமையை காத்துக்கொள்கிறோமா? இயேசுவை போல தன் வாயை அடிக்க கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை போல அமைதலோடு இருந்தார். அதே போல் இந்த 2 பேரும் அதிகமாக பொறுமையோடு காணப்பட்டாங்க. இந்த நாட்களில் அந்த பொறுமை நமக்கு இருக்குதா? ஏசப்பட்ட கேட்போமா? கோபங்கள், எரிச்சல்கள், இதெல்லாம் நம்ம சாட்சி நம்ம இழக்கிறோம். இந்த நாட்டில் தீர்மானம் எடுப்போமா? இல்லை இந்த நாட்களில் இருக்கின்ற அந்த நாட்களில் ஏசப்பா நான் ஒரு கோபக்காரியாக ஒரு பெரிய வாயாடியாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னாப்பா, நான் தீர்மானம் எடுக்கிறேன் ராஜா. நீர் எனக்காக நீர் மறித்தீர ராஜா. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் சொல்லி வேத வசனம் சொல்லுது. நான் அதை மீறி மற்றவர்களை புண்படுத்துகிற அளவுக்கு நான் அநேக காரியங்களை பேசிட்டேனே, என் வாயால் மற்றவங்களை கஷ்டப்படுத்தினேனே, துன்பப்படுத்தினேனே, என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேட்போமா? ஆண்டவர் நமக்காக பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து எவ்வளோ பொறுமையோடு சகித்தார். அதே போல் எனக்கும் பொறுமையை தாங்கன்னு சொல்லி கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த லெந்தன நாட்களில் இருக்கின்ற எங்களை இந்த நாட்கள் நாங்கள் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி
வாழ்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் தவறுகளை நாங்கள் எங்களுடைய எங்களுடைய காரியங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து பரிசோதனை பார்த்து எங்களிடத்தில் காணப்படுகின்ற குற்றங்கள் குறைகள் எல்லாற்றுக்கும் சமூகத்தில் வைத்து எங்களுக்கு மனம் திரும்புவதற்கு இந்த ஒரு தவக்காலத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் எங்களை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படியாக நீங்கள் எங்களுக்கு செய்ய போகிறீங்கப்பா. அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆசீர்வதி மனத்தை இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.